வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்து இருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, லக்னோ vs எம்ஐ மேட்ச் நடந்துருச்சு இந்த வீடியோவில். ஸோ இது எம்ஐ ஸ்டேடியம். எம்ஐயை கதற விடுவாங்களா இல்லாட்டி லக்னோ தோற்றுருவாங்களா தெரியல. ஸோ ஒரு ஹெட் சூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு டாஸ்கில் எம்ஐ ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, போதுங்க. நம்மளும் பவுலிங் சூஸ் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் அவங்க பேட்டிங். ஸோ ரோஹித் சர்மாவும் கிஷன் ரோஹித் சர்மா கிஷனுங்க அந்த தெரியலங்க எனக்கு. எம்ஐ அந்தளவுக்கு தெரியாது யாருமே. ஓகே, ஸ்ட்ரைக்கில் கிஷான் அடிச்சிட்டாரு ஒரு ஸ்டக்கில் ஒரு ரன்னு. ஸ்ட்ரைக்கில் ரோஹித் சர்மா. இவங்க மேட்சை காப்பாற்றுவாங்களா தெரியல, பொறுத்துந்தான் பார்க்கணும். டாப் ஸ்பின் போடுவாங்களா இல்லை டாப் ஸ்பின்னில் அடிப்பாங்களா? இல்லைங்க, இது ஒரு ஸ்டொக்கில் முடியுது. ஸோ இதில் மட்டும் லக்னோ இல்லாட்டி எம்ஐ ஜெயிச்சாங்கன்னா கடைசி ஒரு டீம் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. எனக்கே மறந்து போச்சுங்க கடைசி எந்த டீம் இருக்குன்னு. ஸோ போன மேட்ச் ரேங்கிங்கில் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் யார் இருக்காங்கன்னா ஆர்ஆருங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓ மை காட், அவுட்டா? ஆமாங்க, இது ஒரு அவுட்டு. எம்ஐக்கு ஒரு ரிவ்யூ, ஒரு டிசிஷனா இல்லாட்டி ரிவ்யூ எடுக்கலையா? ஆமாங்க, ரிவ்யூ எடுத்திருக்காங்க, பார்ப்போம். டாப் ஸ்பின் தான் போட்டேன். நம்ம லக்னோங்க, நம்ம வந்து எம்ஐ இல்லை, நம்ம லக்னோ. ஆமாங்க, இது அவுட்டு. அவுட் சைட் லைன். இட்ஸ் நாட் அவுட்டா? இல்லைங்க, இது அவுட். நேரம் கிஷான் வெளில போயிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தோற்றுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் பழச்சாங்க. இது ஒரு மூணாவது பந்து இழுத்து அடிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு சிங்கிள் தான். ஸோ இது ஒரு சிங்கிளா இல்லாட்டி ஒரு இன்றைக்கி வாடுவாங்களா, இன்றைக்கி ஃபார்மில் இருக்காங்களா தெரியல, ஆனால் பொறுத்துந்தான் பார்க்கணுங்க. ஆடி இருக்காங்க. ஒரு ஸ்டொக்கு ரன் அவுட்டாக? இல்லைங்க, ரன் அவுட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கடைசி பந்து இந்த ஓவரோட. மக்களே, இது ஒரு ஸ்டொக்கில் போய் முடிஞ்சிருக்குங்க. இந்த ஓவரில் 5 ஓவர் 0, 5 ரன் 0. மக்களே, கடைசி ஓவர் ஒரு விக்கெட் எடுத்தால் தான் ஒரு நிம்மதி எனக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, இது ஒரு விக்கெட்டில் போகுமா? மக்களே, இது ஒரு விக்கெட்டா இல்லையா? இதில் ஒரு விக்கெட்டா இல்லையா? இழுத்து அடிச்சிருக்காங்க, ஆனால் இது ஒரு கேட்ச் அவுட். சூப்பரான ஒரு கேட்ச் அவுட். யார் அவுட்டுன்னா தெரியலங்க. இல்லைங்க, கிஷான் தாங்க அவுட்டு. ஸோ பரவாயில்ல, ஒரு விக்கெட் எடுத்துட்டோம். விக்கெட் எடுக்கலாம் தான் நினச்சோம், ஆனால் விக்கெட் எடுத்துட்டோம். ஒரு விக்கெட் எடுத்துருக்கோம் மக்களே. இது வந்து ஒரு விக்கெட்டில் போய் முடியுமா இல்லாட்டி இது ஒரு இதில் போய் முடியுமா, 6ல் போய் முடியுமா? இது இன்னொன்று ஒரு இதுங்க, இது ஒரு 4 அடிச்சிருக்காங்க. கேப்பில் ஒரு 4 அடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஸோ ஒரு சின்ன டார்கெட் கூட நம்ம வந்து அசால்ட்டாக நினச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்ததுன்னு. அவன் வெறும் 16 ரன் தான் எடுத்தான். அது கூட எஸ்ஆர்ஹெச்சால் பிடிக்க முடியலங்க. அதனால தான் முன்னாடி வந்துட்டாங்க.
ஸோ ஆனால் எஸ்ஆர்ச்சு இது பண்ணக்கூடாது. ஏன்னா நேற்றுக்கு நடந்த மேட்ச்சில் யார் வின்னானாங்க உங்களுக்கு? சாரி, நேற்றுக்கு தான் முந்தா நேற்று. ஆமாங்க, முந்தா நேற்று தான். ஆமாங்க, முந்தா நேற்று நடந்த மேட்ச்சில் நீங்களே பார்த்துருப்பீங்க யார் வின்னானாங்கன்னு. சூப்பராக இன்னொன்று பந்து வருது. இது இழுத்து அடிச்சிருக்காங்க. விக்கெட். இது ஒரு விக்கெட்டுங்க. சூப்பரான ஒரு ரோஹித் சர்மா ஒரு விக்கெட். 2 விக்கெட் எடுத்துட்டோம். 10 ரன்னு. சூப்பராக இன்றைக்கி 2 விக்கெட் எடுத்துகிறோம். இன்றைக்கி நல்ல நாளாக என்னன்னே தெரியலங்க. 10 விக்கெட் எடுத்துகிறோம். ஸோ இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட்டு பார்க்குறேன். ஓகே, இன்னொரு பந்து வருது. இது ஒரு விக்கெட்டில் இல்லைங்க, இன்னொன்று ஒரு ரன்னு. 2 ரன் எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க 2 ரன்னு. மக்களே, இது ஒரு 2 ரன்னா? சரி, ஓகே, பரவாயில்ல மக்களே. இது ஒரு அவுட்டா இல்லாட்டி விக்கெட்டா? அவுட்டா இல்லாட்டி அவுட்டுங்க. எல்பிடபிள்யூ. இது விக்கெட்டுன்னு சூப்பராக ஆடி. நான் நேராக தான் போட்டேன். அவுட் சைட் ஆஃப் எல்லாம் சொல்லக்கூடாது. அவுட் சைட் ஆஃப்னு. மக்களே, பந்து வருது. ஓகே, இல்லைங்க, ஆமாங்க, இது ஒரு விக்கெட்டு தான் கொடுக்கணும். இது விக்கெட்டை மட்டும் கொடுக்கறது நான் செம்ம கட்டு போயிடுவேன். சூப்பருங்க, இது ஒரு விக்கெட்டில் போய் முடிஞ்சிருக்கு. அண்ட் 3 விக்கெட்டுங்க. சூப்பராக எடுத்துட்டோம். சூப்பராக ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டோம். ஓகே மக்களே, சூப்பராக ஒரு நிறைய விக்கெட் எடுத்துருக்கோம். 3 விக்கெட். ஸ்டார்டிங்கே அதிரடியாக ஆர்டருக்காக இந்த பேட்ஸ்மேனை இறக்கியிருக்கேன். அதிரடியாக பவுலிங் போட்டால் சரி. இழுத்தடிச்சிருக்காங்க. கேட்ச் அவுட்டுங்க. ஸ்டார்டிங்கு ஒரு டக் அவுட்டா? பரவாயில்ல. கூல். இந்த மேட்ச் ஜெயிச்சா லக்னோவோட மானம் போகும் தெரியலங்க. லக்னோவா எம்ஐயா? இது ஒரு போருங்க. ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பைட் ஆகக்கூடாது. 10 பந்துங்களை இது ஆவாங்களா? இழுத்தடிச்சிருக்காங்க. இது ஒரு சிங்கிள்ங்க. ஓடி போய் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் எடுத்திருக்காங்க. அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு பவுண்ட்ரி. இது ஒரு சிறப்பான ஒரு பவுண்ட்ரி. லக்னோ ஒரு ஃபார்மில் இருக்காங்க. 8 பாலுக்கு 4 ரன்னு. இது ஒரு 4ல் முடியுமா? ஆமாங்க, இது ஒரு 6ல் போய் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னடா ஸ்கோர்னு சொல்கிற மாதிரி லக்னோ ஒரே ஒரு ஓவரில் மேட்சை முடிச்சு விட்டுட்டாங்க. சூப்பராக 9 விக்கெட் அப்படி கைப்பிடிச்சி ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. ஸோ லக்னோ கடைசியாக ஒரு 6 அடித்து மேட்சை கொண்டு போய் அவங்களோட இது போய் வின் ஆயிடுச்சு. அதை எம்ஐயே கதற விட்டாங்க. எம்ஐ ஸ்டேடியம்லேயே ஒரு கதற விட்டுட்டாங்க. ஸோ ஸ்கோர் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர், செகண்ட் யாருன்னா செகண்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், தேர்ட் யாருன்னா சிஎஸ்கே, ஃபோர்த் யாருன்னா ஜிடி, ஃபிஃப்த்து வந்து ஆர்சிபி அண்ட் சிக்ஸ்த்து யாருன்னா டிசி, செவன்த் வந்து ஒரு நல்ல ஆட்டம் ஆடி இருந்தனால 7th லக்னோ சூப்பர் ஜாயின்ட்ஸ், 8th யாருன்னா எஸ்ஆர்ஹெச், 9th யாருன்னா எம்ஐ, 10th யாருன்னா பஞ்சாப். 10th போய் முடிஞ்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மேட்ச் என்னென்னா சிஎஸ்கேவோட மானம் பிரச்சனை. ஆர்ஆர் கூட திருப்பியும் ஓத போகிறாங்க.
சாரி ஆர்ஆர் நீ மோடல இல்லை, ஆமாம் ஆர்ஆரோட ஒரு புது மேட்ச்சில் போய் இருப்பாங்க. சிஎஸ்கே யார் வின் ஆவாங்கன்னு பார்ப்போம். இது சிஎஸ்கே மட்டும் இல்லை, தோத்தாங்கன்னா 4வது எடுத்து போவாங்க. அண்ட் 4வது இருக்கிற குஜராத் வந்து 3rd பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இதில் மட்டும் ஆர்ஆர் அவுட் ஆகிட்டாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 2nd பிளேஸ் வந்துடுவாங்க. அண்ட் கேகேஆர் 3rd பிளேஸ் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். ஸோ பிரச்சனை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருப்போங்க. பாய்.